நம்ம விஜய் சார் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா பற்றிய செய்திகள் தான் தற்போது கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது. விஜய் சாருடைய கடைசி படத்தின் இசை வெளியீட்டு விழா தமிழகத்துல இல்லாம மலேசியாவில தான் நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாச்சு. டிசம்பர் 27 இந்த விழா மலேசியாவில மிகவும் பிரம்மாண்டமான முறையில நடைபெற உள்ளதா. இதற்கான வேலைகள் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க, தற்போது ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பற்றி பல தகவல்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் அப்படின்ற தகவல் முன்பே வெளியாகி வைரலாச்சு. இந்த நிலையில தற்போது இசை வெளியீட்டு விழா மட்டுமல்லாமல் படத்தை பற்றியுமே பல தகவல்கள் வைரலாகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லேயே இந்த படம் எந்த மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. முன்பு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இயக்குனரான நம்ம வினோத் அவர்கள் படத்துல பெருசாக அரசியல் சாயங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பின்பு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காராம். படத்துல நிறைய அரசியல் வசனங்கள், குறிப்பாக தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பல வசனங்கள், பல காட்சிகளுமே இடம்பெற்றுள்ளதா. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த படமுமே ஒரு உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் படம் ரீதியாக மக்களை கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப எளிது அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்கள் இந்த முடிவை அதிரடியாக எடுத்திருக்காரு. சோ அதற்காக தான் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே ரிலீஸ் பண்றாங்க. சோ மேலும் தற்போது ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இது போன்ற ஜனநாயகன் திரைப்படத்துல உள்ள திமுகவிற்கு எதிரான காட்சிகளை நீக்கும்படி ஜனநாயகன் படக்குழுவிற்கு திமுக அழுத்தம் கொடுத்துட்டுமே இருக்காங்களா. சோ அப்படி அந்த காட்சிகள் நீக்கப்படாவிட்டால் படம் ரிலீஸ் ஆகும் போது பல பிரச்சனைகள் கிளம்ப வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.